பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ தமிழ்நாட்டோட தொழில்துறை சார்ந்து ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்த்துடலாம். ஸோ பாருங்கள், சென்னை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட மருத்துவ தலைநகரம் மற்றும் வங்கி தலைநகரம். சரியா? அப்போ ரொம்ப முக்கியமானது. இந்தியாவோட வங்கி தலைநகரம் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நீங்கள் மும்பைன்னு அடிச்சிடக்கூடாது, ஆர்பிஐ அங்கே இருக்கிறதுனால. சரியா? இந்தியாவோட மருத்துவ தலைநகரம் வங்கி தலைநகரம் ரெண்டுமே எது அப்படின்னா சென்னை தான். அடுத்து பாருங்கள், முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது சேலம் அப்படின்றது நம்மளுக்கு எக்கு நகரம் அப்படின்றது தெரியும். ஆனால் இங்கே பாருங்களேன், அதாவது பெரிய ஜவ்வரிசி உற்பத்தியில் முதல் இடத்துல இருக்குது தமிழ்நாட்டில் எது அப்படின்னா சேலம் தான். சரியா? பெரிய ஜவ்வரிசி தயாரிப்பு அப்படின்னாவே அதுக்கும் சேலம் மாவட்டம் தான் வரும். அடுத்து பாருங்கள், இந்தியாவின் நூல் கிண்ணம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா அது தமிழ்நாடு தான். ஏன்னா இந்தியாவில் தேவைப்படுற 41% நூல் தேவையை வந்து பூர்த்தி செய்கிறது தமிழ்நாடு தான். அப்போ இந்தியாவோட நூல் கிண்ணம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது எது அப்படின்னா தமிழ்நாடு. சரியா? அடுத்த முக்கியமான பாயிண்ட் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த தோல் பொருட்கள். அதாவது தோல் பொருட்கள் அப்படின்னாவே நம்மளுக்கு வேலூர், திண்டுக்கல், ஈரோடு, ராணிப்பேட்டை இந்த டிஸ்ட்ரிக்ட் தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். தோல் பதனிடுறது, தோல் தொழிற்சாலை அதிகமாக இருக்குது இந்த டிஸ்ட்ரிக்டில் தான். ஆனால் இதில் டிஃப்ரெண்ட்டானது எதுனா இதுதான். ஒவ்வொரு ஆண்டும் பன்னாட்டு தோல் பொருள் கண்காட்சி எங்கே நடைபெறும் அப்படின்னா சென்னையில். சரியா? அதிகமான தோல் பொருட்கள் உற்பத்தி மற்றும் பதனிடுதல் தொழிற்சாலை எங்கே இருக்குது அப்படின்னா இந்த மாவட்டங்கள் வேலூர், திண்டுக்கல், ராணிப்பேட்டை, ஈரோடு மாவட்டங்கள், அந்த வடக்கு பகுதியில் இருக்க அந்த மாவட்டங்கள் ஃபுல்லாக இருக்குது. ஆனால் தோல் பொருள் கண்காட்சி எங்கே நடைபெறும் அப்படின்னா சென்னை. இதை முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், சிமெண்ட் உற்பத்தியில் ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குங்க. அதாவது உற்பத்தியை பொறுத்தவரை தமிழ்நாடு 3வது இடத்துலையும், அதிகமான தொழிற்சாலை சிமெண்ட் தொழிற்சாலை இருக்கிறதுல 2வது இடத்துலையும் இருக்கும். இது ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா டவுட்டு கேட்டிருக்காங்க. மேலே 3ன்னு கொடுத்துருக்காங்க, கீழே 2ன்னு கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. உற்பத்தியை பொறுத்தவரை 3வது இடம். ஃபஸ்ட்டு ஆந்திர பிரதேசம், 2வது ராஜஸ்தான், 3வது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. இதுவே வந்து அதிகமான இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. சிமெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் 21 அலகுகளோட 2வது இடத்துல இருக்குது. அதே மாதிரி இந்த தீப்பெட்டி தொழிற்சாலை, பட்டாசு பொருட்கள், அது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிவகாசி தான். நம்மளுக்கு தெரியும், ஜவஹர்லால் நேரு குட்டி ஜப்பான்னு சொல்லியிருப்பாரு. இதில் முன்னாடி பேஜில் கொடுத்துருப்பாங்க. அதாவது 90% தீப்பெட்டி தயாரிக்கிறாங்க, 80% பட்டாசுகளும், 60% அச்சு தொழிலும். இந்தியாவுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே இங்கேருந்து தான் கிடைக்குது. இந்தியாவுக்கு தேவையான 90% தீப்பெட்டி, 80% பட்டாசுகள், 60% அச்சு தொழில் நம்ம தமிழ்நாட்டில் சிவகாசியிலேருந்து தான் கிடைக்குது. அதை வந்து குட்டி ஜப்பான்னு சொன்னது ஜவஹர்லால் நேரு. இந்த இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக எதில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 11th எக்கனாமிக்ஸ் புக்கில் தமிழ்நாடு பொருளாதாரம் அப்படின்ற லெசனில் இருக்குது. நன்றி.